ஆமா அதே ஆனா எதுக்கு மாட்டாங்க நீதிமன்றம் எதுக்கு சிவராஜ்குமார் என்னோட ஃபேமிலி அவங்க வந்து தமிழ் குடும்பம் நடிகர் குடும்பம் அப்படிங்கிற கலை குடும்பம் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சாசனம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் எல்லாமே மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அரசியலமைப்பு சட்டமோ இங்க இருக்கக்கூடிய பிரதமரோ கவர்னரோ சிஎம்ஓ மந்திரிகளோ அமைச்சு எல்லாருமே மக்களுக்காக உருவாக்கப்பட்டவர்கள். ஆமா இது வேற ஒண்ணு நீங்களாம் யாரும் ஒண்ணு கடவுள்லாம் கிடையாது. இங்க இன்னும் தனியெல்லாம் பிறந்தெல்லாம் இங்க வரல. கருணா சார் இந்த கோர்ட்டோட அந்த ஹியரிங்ல அது வந்து ஒரு சார்பா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்களா? அப்படி அது ஏன்னா அது கமலஹாசன் லெட்டர் கொடுத்தாரு, 2வது அமர்வுல அந்த லெட்டர் கொடுத்தாரு. அதாவது நாங்க வந்து அவர் சிவராஜ்குமார் வந்து என்னோட ஃபேமிலி ஒரு கலை குடும்பம் தமிழ் குடும்பம் அந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் தான் வந்து கர்நாடக நடிகர் சிவராஜ்குமார். அந்த அடிப்படையில தான் நான் பேசுறேனே ஒழிய கர்நாடக மக்களையோ கன்னட மொழியையோ நான் இழிவுபடுத்தவே இல்லை. அவர்கள் மனது புண்படுத்தும் வகையில் இருந்திருந்தால் நான் வந்து கண்டிப்பாக அதற்கு வந்து வருந்துகிறேன் வேதனைப்படுகிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுல வந்து மன்னிப்புங்கிற வார்த்தை இல்ல, ரெக்ரெட் தான் இருக்கு, அப்பாலஜிஸ் இல்ல அப்படிங்கிறாரு. இது வந்து ஒரு உள்நோக்க அரசியல் சார். இது ஒரு மொழி வெறுப்பு தான் சார். இது ஒரு இன வெறுப்பு தான் சார். ஏன்னா இது வந்து நம்ம ஏத்துக்க எந்த சார் இத கடவுளே வந்து சார் கடவுளே வந்து சொன்னாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லி தமிழை வளர்த்த முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு மண்ணு சார் இது. அப்படி ஒரு தேசிய இனத்தை அது புராண கதையாக இருந்தாலும் கூட இப்படி ஏதோ நமக்குன்னு ஒண்ணு இருக்கு, தனித்துவம் இருக்கு. இவங்க சொல்றது இவர் சொல்லிட்டாரு, இவர் விளக்கத்தை சொல்ல. அப்படி இருந்தாலும் என்ன அந்த உள்நோக்கம் என்ன கற்பிக்கிறீங்க? தமிழ்ல இருந்து கன்னடம் வந்துச்சுன்னு நீ சொல்லிட்ட இதான சொல்றீங்க. நான் வந்து ஆமான்னு சொல்றேன் சார். அவ்வளவுதான். நான் வந்து ஆமா இங்க இருந்தா வந்துச்சு அவ்வளவுதான். சரி ஓகே. அந்த கருத்தை வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு தவறான நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க உங்களோட கருத்தை. இது அரசியல் சார். இது அரசியல். இது முழுக்க முழுக்க அரசியல் சார். இது ஆகுன்னா தமிழை எது சொன்னாலும் எது. இதுல வந்து நீங்க கமலஹாசன் சாரை வந்து நீங்க ஒரு நடிகராவோ ஒரு ப்ரொடியூசராவோ நீங்க பார்க்க கூடாது சார். அவர் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய பிரதிநிதியத்தை இந்த விஷயத்தை நீங்க பார்க்கணும். ஒரு மொழி பற்றாளர்களாக அவர் என்ன தாய்மொழி தமிழ் மொழி வந்து மூத்த மொழின்னு சொன்னல என்ன தப்பு? எத்தனை ஆதாரம் கொடுக்கணும்? நடத்துங்க, வழக்கு நடத்துங்க. நான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு நடத்துவோம். என்ன இருக்கு? தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தட்டும் வழக்கு எடுத்து. அந்த தாய்மொழிக்கு நீ மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட ஒன்றிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தாய்மொழியில் இருக்கக்கூடிய எல்லா சான்று இலக்கியங்களையும் எடுத்துட்டு வாங்க, எல்லா கல்வெட்டுகளையும் எடுத்துட்டு வாங்க, எல்லா வரலாற்று ஆவணங்களையும் எடுத்துட்டு வாங்க, எங்களுடைய சமஸ்கிருதம் முதற்கொண்டு எடுத்துட்டு வாங்க. ஒரு முடிவை கண்டுபிடிச்சிருவோம் இந்த விஷயத்துல. அதை வச்சு சரி சார். ஆமா ஏன்னா எது இந்தியாவில் மூத்த மொழிங்கிறத மொத்தமா பறிச்சு இந்த நீதிமன்ற உத்தரவு மூலமா கண்டுபிடிச்சலாம்னு சொல்றீங்க. உச்ச நீதிமன்றம் அதாவது நியாயம். எதுக்கு நமக்கு இல்ல உங்கள்கிட்ட என்ன பாதாரம் இருக்கு, உங்ககிட்ட என்ன பாதாரம் இருக்குன்னு கேளுங்க. இந்தியாவில பேசக்கூடிய அத்தனை தாய்மொழி பேசக்கூடிய அத்தனை மாநில பிரத்திய மொழிகள் எல்லாத்தையும் கூப்பிடுங்க. செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி என்னென்ன இருக்கு? தமிழ் இருக்கு, தெலுங்கு இருக்கு, இது மாதிரி சில மொழிகள் பெற்றிருக்குல்ல. எல்லா மொழிக்கும் எடுத்துட்டு வாங்க. ஒவ்வொரு மொழிக்கான ஆய்வுகளை கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிச்சுன்னா இந்திங்கிற மொழியினுடைய ஆய்வு எவ்வளவு எத்தனை வருஷம்? 500, 400, 600, 700 தெரிஞ்சிருமில்ல? ஆமா உண்மைதான். நன்றி சார். வாங்க, இதுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கட்டுங்க. இதுல கமல் சாரை பாராட்டுறாங்க. அவர் எடுத்த ஸ்டாண்ட நான் வரவேற்கிறாங்க. நானும் வரவேற்கிறேன், அமைப்பு சார்பா வரவேற்கிறாங்க. கருணாகர் நன்றி சார். இந்த பிரச்சனை தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.